ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா. கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா. கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா, இந்த வீட்டை கட்ட முடியுமா, இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா. இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா. 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை, மனம் நிறைந்த வாழ்க்கை, நல்ல பேரும் புகழோடு இருக்கக்கூடிய சிறந்த வாழ்க்கை அனுபவிக்க போகிறாங்க. மகர ராசி டாப்பில் விபரீத ராஜயோகமாக அமையப் போகிறது இந்த 2025. என்னங்க சொல்றீங்க, நிறைய வேதனைப்பட்டுமாங்க. அந்த வேதனை சோதனைகள்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு விறுவிறுப்பான மாற்றம், ஒரு வியக்கத்தக்க மாற்றம், டாப்பில் போகிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அதாவது மகர ராசிக்கு ஏற்பட்ட மனவேதனையெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும், மனம் விரும்பும் வாழ்க்கை, மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கை, பொன்பொருள் எல்லாம் பொங்கி தருகின்ற வாழ்க்கை, பேரும் புகழும் கொட்டி தருகின்ற வாழ்க்கை அமையப் போகிறது இந்த 2025. புகழின் உச்சத்திற்கு செல்ல போகிறார்கள், சாதனை படைக்க போகிறார்கள் மகர ராசிக்காரர்கள். எல்லா செல்வங்களை பெற்று எல்லா வியாபாரத்திலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பதவிகளிலும், செய்கின்ற வேலை இருந்தாலும் சரி, செய்கின்ற உத்தியோகம் இருந்தாலும் சரி, செய்கின்ற பதவியாக இருந்தாலும் சரி, அத்தனை யோகங்களையும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, அத்தனை யோகங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த 2025 மகர ராசிக்கு அமையப் போகிறது. மகர ராசி மனதில் நினைத்தவையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காரியமாக அமையப்போகிறது. விபரீத ராஜயோகம், எதிர்பாராத விபரீத ராஜயோகத்தினால் லட்சாதிபதியாக, கோடீஸ்வரர்களாக, பேரும் புகழோடு கிடைக்கக்கூடிய, காசு பணம் சும்மா கிடைக்காது, பேரும் புகழோடு சேர்த்து கிடைக்கும். அரசாங்க நல்ல பதவி கிடைக்கும், கலைத்துறையில் சாதனை படைக்கும், ஹோட்டல் தொழில், உணவு தொழில்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைத்தொழில், பர்னிச்சர் தொழில் இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக சாதனங்களாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, தங்கத் தொழிலாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டு, ரெடிமேட் சம்மந்தப்பட்டது, கேமெட் சம்மந்தப்பட்டு, எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்ற சாதனை படைக்க போகிறார்கள். வியாபாரத்தின் உச்சத்திற்கு செல்ல போகிறார்கள். கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகமாக ஏற்பட போகின்றது. ஏன்னா அதற்கு 2 முக்கிய பயிற்சிகள், 2025 2 முக்கிய பயிற்சிகள். முதல் பயிற்சி ராகு கேது, அதாவது சித்திரை 13, சித்திரையில் 2 பயிற்சி. சித்திரை 13 என்பது 26/4/2025, 26/4/2025
ராகு கேது பயிற்சி. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரார். இது மகரத்துக்கு 2ஆம் இடம். அடுத்து மகரத்துக்கு நல்ல 3-12க்குரிய குரு பகவான், 3-12க்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்வது. இதுதான் விபரீத ராஜயோகம். விபரீத எதிர்பாராத, நம்ம எதிர்பார்த்துருக்கோம் என்னத்தை இந்த வருஷம் அப்படின்னு ஒரு வேலையை பார்த்து வைப்பீங்க, அது பார்த்தீங்க எதிர்பாராத விதமாக செல்வத்தை கொட்டித் தருகின்ற யோகம் அமையப் போகிறது. ஆச்சரியப்படக்கூடிய யோகம், அசத்தலான யோகம், அற்புதமான யோகம். அடிச்சா இப்படித்தாங்க அடிக்கணும் யோகம். அப்படிப்பட்ட யோகம் அடிக்க போகுது மகர ராசி. ஏன்னா 3-12க்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு விபரீத ராஜயோகமாக பயிற்சி அடைகிறார். அதுதான் 11/5/2025 11/5/2025 ஏற்படுகின்ற குரு பயிற்சி விபரீத ராஜயோகம். ஆக இந்த விபரீத ராஜயோகம் என்பது குரு பகவான் அந்த 12ஆம் இடத்து அதிபதியை 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ இந்த விரயஸ்தானத்தில் போய் குரு பார்த்தா விரயமாகாது, காசு பண்ணி செய்வார். அதுக்கு அர்த்தம் அதுதான். மகர ராசிக்கு விரயஸ்தானம் தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு. அது இப்போ சாதாரண பயிற்சி கிடையாது. 2025 மிகப்பெரிய அற்புதமான பயிற்சி. அவர் இடத்தை அவர் பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லா வருஷமும் ஏற்படாது. அதே ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லா இடத்திலும் கிடையாது. அவர் இடத்தை அவர் பார்க்கும்போது அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பது சரியாக செயல்பட போகிறது. ஆக தனுசு ராசியை, அந்த தனுசு ராசி அதிபதியான குரு பகவான் மகரத்துக்கு 3-12க்குரியவராகி 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயங்கள் குறைந்து சொத்துக்கள் சேரப்போகுது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. சரி, ஆக உண்மையிலே மகர ராசிக்கு ரொம்ப பிரமாத சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது மாற்றம் இல்லை. இதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட்டும் உங்களை ஜனன ஜாதத்தை பார்த்துக்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. சரிங்களா? ஆக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, பணம் கொடுத்து வரலையா, இல்லை ஏதாவது செய்வன கோளாறுகளா, சொத்து பிரச்சனைகளா, வியாபாரம் விருத்தி அடையலையா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ என்னை பார்த்து சரியாகல் என்ற வார்த்தையே வரவே கூடாது. எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு முறைப்படி, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வாழ்க வளமுடன், எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.